So good evening students. Today we will see the current affairs analysis dated from 8th to 11th March 2024. The first article related to the right to abortion, the rights which are given to the France. So France March 8th. So 2024 it was made as a constitutional right. The first country in the world to give right to abortion as a constitutional. So legal countries, legal status வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல இருக்கு. 50க்கு மேல கண்ட்ரீஸ்ல லீகல் ஸ்டேட்டஸ் இருக்கு. இந்தியா போன்ற கண்ட்ரிஸ், யூகே, போலாந்து போன்ற கண்ட்ரீஸ்ல there are restrictions. So restriction in the sense, so இந்தியாவில் there is a medical termination on pregnancy act 1971. It was amended in 2021. So இந்த ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா 20ல இருந்து 24 வீக்ஸ் வரைக்கும் லைக் இருக்கக்கூடிய கரு வந்து when there is an abnormality, there is a recommendation of 2 doctors, then abort பண்ண முடியும் நார்மல் கேட்டகரி. 24 வீக்ஸுக்கு மேல அப்படின்னா there should be a medical board in every states. There will be a medical board. It was recommended by the High Court and Supreme Court of the country. So அப்போ மெடிக்கல் போர்ட்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க fetal abnormality இருக்கு அப்படின்னா then they can go for abortion. So இந்தியாவோட ஆக்டை பொறுத்த வரைக்கும் there are restrictions. ஆனால் பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் they can decide, the people like women can decide whether to have a child or not. பட் கன்சீவ் ஆனதுக்கு பிறகு பண்றாங்க அப்படின்றப்ப இட்ஸ் லைக் ஈக்குவல் டு மர்டர் அப்படின்றது. அதனால நிறைய கண்ட்ரிஸ் வந்து அதை எதிர்க்கிறாங்க, இன்க்ளூடிங் இந்தியா. ரேப் இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸுக்கு மட்டும்தான் சில கண்ட்ரிஸ் வந்து ஈவன் போலாண்ட் having restrictions only for this categories. So that's about this article. The next article related to the there is a robot introduced in the school that is called as Irish. Irish in பேரு, it's a school teacher, was introduced in Kerala. AI robot actually என்னன்னா வாய்ஸ் கண்ட்ரோல் மெத்தட் மூலமா the teacher like the robot can take classes in 3 languages, English, Malayalam, அப்புறம் ஹிந்தி. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும், அப்புறம் கிளாஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இட்ஸ் ஏஐயோட எஜுகேஷன் செக்டர்ல இருக்கக்கூடிய இனோவேஷன். ஸோ இட் வாஸ் டன் பை தி மேக்கர் லேப் அண்டர் தி அட்டல் டிங்கர் லேப், டிங்கரிங் லேப். அப்புறம் அது மூவ்மெண்ட்டுக்காக வீல் வந்து பொருத்திருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணோம், ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஹேண்ட் ஷேக்கன் பண்றது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸும் அது ஈடுபடும். So that's about this article. The next article, linking Aadhaar with voter ID. So 2015 it was made mandatory by the election commission. அதுக்கு பிறகு புட்டசாமி ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு பிறகு privacy is a concern. So டேட்டாஸ் வந்து ஷேர் பண்றது it can be stopped. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு எலெக்ஷன் கமிஷன் வந்து அதை வித்ட்ரா பண்ணாங்க. அதுக்கு பிறகு திருப்பி வாலண்டரி பேசிஸ்ல இன்சிஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் யாரெல்லாம் கொடுக்க விருப்பம் இல்லையோ அவங்க வந்து ரீசன் சொல்லணும் அப்படின்றது, எதுக்காக கொடுக்கல அப்படின்ற ரீசன் சொல்லணும் அப்படின்ற கேட்டகரி வந்துச்சு. இப்போ அதையும் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி மாற்ற சொல்லியிருக்காங்க 1950. ஸோ நீங்க அதெல்லாம் படிக்க வேணாம். ஸோ யூ பீப்புள் நீட் டு ஸ்டடி அபவுட் தி 1950 ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950, ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951. இது ரெண்டே படிச்சுக்கோங்க. ஸோ 1950 ஆக்ட் வந்து இட் ஹெல்ப்ஸ் அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ், எந்தெந்த ஸ்டேட்ஸுக்கு எவ்வளவு சீட்ஸ், ராஜ்யசபா சீட்ஸ் எல்லாமே அதுல டீலிமிட்டேஷன்ஸ், தொகுதிகளை பங்கிடுதல், இது எல்லாமே வந்து பண்றது 1950 ஆக்ட்ல சொல்லப்பட்டிருக்கு. தென் குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஓட்டர்ஸ் என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், 18 இயர்ஸ் அப்படின்றது. அப்புறம் ப்ரிப்பரேஷன் ஆஃப் தி எலக்ட்ரல் ரோல்ஸ் வந்து இந்த கேட்டகரி அடிப்படையில் தான் பண்ணப்படுது. 1950 ஆக்ட் தான் அதுக்கு அதிகாரம் கொடுக்குறது. அது மாதிரி 1951 ஆக்ட் ரெகுலேட்ஸ் தி கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன். என்ன மாதிரியான எலெக்ஷன், ஃபர்ஸ்ட் பாஸ்ட் தி போஸ்ட் சிஸ்டம், அப்புறம் எலெக்ஷன் பை எலெக்ஷன்ஸ் கேட்டகரி, அஃபென்சஸ், இந்த மாதிரியான டிஸ்பியூட்ஸ் வருதுன்னா அது ரிலேட்டடா எலெக்ஷன் கமிஷன் எப்படி ஆக்ட் பண்ணணும் அப்படின்றதும் அதுல சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், குவாலிஃபிகேஷன் அண்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் தி மெம்பர்ஸ் ஆஃப் த ஹவுஸ், இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியா இருக்கலாம், இல்லைன்னா மெம்பர் பார்லமெண்டா இருக்கலாம், இது எல்லாமே இந்த ஆக்ட்ல தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த 2 ஆக்டும் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். ஆதார் கார்டு லிங்கேஜ் இஸ் நாட் தட் மச். அப்படி லிங்க் பண்ணதா இருந்தா 1950 தான் சேஞ்ச் பண்ணணும், and 51 ஆல்சோ. So that's about this article. Then already we have seen this EFTA, that is European Free Trade Agreement. European Free Trade Agreement எல்லா European countries கூட கிடையாது. There are 4 countries, Liechtenstein, Iceland, Norway, Switzerland.
இந்த 4 கண்ட்ரீஸும் ஒரு அக்ரிமெண்ட்ஸ் ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன் மூலமா 1960ல they have come closer and they signed for free trade, free மூவ்மெண்ட்டுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த அக்ரிமெண்ட். இட்ஸ் ஈக்குவலன்ட் டு தி யூரோப்பியன் யூனியன். யூரோப்பியன் யூனியன் இஸ் அ கஸ்டம் யூனியன், பட் தே நெவர் வென்ட் டு கஸ்டம் யூனியன். இட்ஸ் அ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் தான். ஸோ இவங்க கூட இப்போ நம்ம வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கோம், தட் இஸ் கால்ட் ட்ரேட் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். நேற்றுக்கு தான் அதை சைன் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வித் தி திஸ் கண்ட்ரீஸ். அண்ட் தென் இந்த கண்ட்ரீஸ் கூட வி ஹேவிங் சென்சன் ஏரியா அக்ரிமெண்ட்டும் அவங்க வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ஃப்ரீ விசாஸ் மூலமா யூரோப்பியன் கண்ட்ரீஸ், யூரோப்பியன்ல இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் யாரெல்லாம் ஃப்ரீ விசாஸ் வித்தவுட் விசாஸ் தே கேன் மூவ் இன்சைட். அது வந்து சென்சன் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணாங்க. அது வந்து யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்லயும் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தென் யூனியன், கஸ்டம் யூனியன் மட்டும் கிடையாது, மற்றபடி எல்லாமே இருக்கு. ஸோ இந்தியா இப்போ இது கூட சைன் பண்ணியிருக்குன்றது இம்பார்ட்டன்ட். ஸோ இந்தியாவோட ட்ரேட் வித் ஒவ்வொரு கண்ட்ரிஸ் கூடயும் போட்டிருக்கேன். ஸோ பீப்புள் கேன் ஸ்டடி. கிட்டத்தட்ட 6.1 பில்லியன் நம்ம ட்ரேட் இந்த கண்ட்ரிஸ் கூட. ஸோ இனிமே வந்து இது அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அதிகமாக ஜெம்ஸ், ஜுவல்லரி, மெஷினரிஸ் அதிகமாக நம்ம ஏற்றுமதி பண்ணக்கூடியது. அது மாதிரி இறக்குமதி பண்றதும் இது ரிலேட்டட் கேட்டகரி தான். If you want, I can read it. Goods, services, intellectual property rights, competition, trade facilitation, dispute resolution. இதெல்லாமே இந்த அக்ரிமெண்ட்ல நம்ம சைன் பண்ணியிருக்கோம். நம்ம இதெல்லாம் இப்போ ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு. அப்படின்னா டெக்ஸ்டைல்ஸ், கெமிக்கல்ஸ், ஜெம்ஸ், மெஷினரிஸ். அது மாதிரி இம்போர்ட் பண்றது மெஷினரி, கெமிக்கல்ஸ், அப்புறம் ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ், மெடிக்கல், இதெல்லாமே நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். So that's about this article. The next article related to the sea defenders அப்படின்ற எக்ஸசைஸ் between Indian Coast Guard and US Coast Guard எங்க கண்டக்ட் பண்றோம்னா போர்ட் பிளேயர்ல. ஸோ யூஎஸ் எந்த கண்ட்ரி அது இம்பார்ட்டன்ட், தட்ஸ் ஆல். தென் இந்தியன் கோஸ்ட் கார்டை பத்தி நான் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பீப்புள் கேன் ஸ்டடி ஃப்ரம் த நோட்ஸ் ஆல்சோ. தென் WTOட மினிஸ்டீரியல் கான்ஃபரன்ஸ் எவ்ரி இயர் இட் வில் ஹேப்பன். ஸோ அந்த மீட்டிங்ஸ் வந்து இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு. February 26லேருந்து March 2 வரைக்கும் 164 கண்ட்ரிஸ் மொத்தம் மெம்பர் WTO பொறுத்தவரை. 1995 இட் வாஸ் கிரியேட்டட் பை உருகுவே ரவுண்ட் ஆஃப் நெகோசியேஷன்ஸ் மூலமா கிரியேட் பண்ணப்படுது. அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் அண்ட் தென் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் மெக்கானிசம், ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் ஆன் சர்வீசஸ், இதெல்லாமே சைன் பண்ணப்பட்டு 164 நாடுகள் இதுல மெம்பரா இருக்காங்க. அப்புறம் இம்பார்ட்டன்ட் என்னன்னா இந்தியா வந்து ஃபவுண்டிங் மெம்பர். இந்த வாட்டி 2 கண்ட்ரிஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒன்னு கோமரோஸ், இன்னொன்னு வந்து தைமர் அண்ட் லெசித்தி. ஸோ இந்த கண்ட்ரியும் இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த 2 கண்ட்ரி தான் இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் இம்பார்ட்டன்டா உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த அக்ரிமெண்ட்ல இந்த மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ்ல என்னென்ன டிசிஷன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றது. டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடி வந்து ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து அந்த மெம்பர்ஸ் வந்து அப்பாயின்ட் பண்ணப்படலை. யூஎஸ் வந்து அதை வீட்டோ பண்ணியிருக்காங்க. அதனால மெம்பர்ஸ் அப்பாயின்ட் பண்ணாது. ஸோ அது வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா வரணும். அண்ட் ஸ்பெஷல் அண்ட் டிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் அதையும் வந்து ப்ராப்பரா டெவலப்பிங் கண்ட்ரிஸ், தட் இஸ் லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து ஃபேவரபிளா கொண்டு வரணும் அப்படின்றது. அப்புறம் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், ப்ரொடெக்ஷனிசம், சப்ளை செயின் பிரேக், டெவலப்மெண்ட் டிஸ்பாரிட்டிஸ். அது மாதிரி இந்தியாவுக்கும் WTO இருக்கக்கூடிய இஷ்யூஸ் நான் ஆல்ரெடி சொல்லி, சப்சிடிஸ் இஷ்யூ, தட் இஸ் பப்ளிக் ஸ்டாக் ஹோல்டிங், அப்புறம் ஃபிஷரி சப்சிடி கொடுக்கறதுல இஷ்யூஸ் இருக்கு, காமர்ஸ், கஸ்டம் டியூட்டிஸ், இதுல எல்லாமே இஷ்யூஸ் இருக்கு. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ரிலேட்டட் டு திஸ் கான்செப்ட். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி ஷீலா டனல் வந்து ஆக்சுவலா we have inaugurated it. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொன்னேன், தவாங் ஏரியா கவுஹாத்தில இருந்து அருணாச்சல் பிரதேஷோட தவாங்க கனெக்ட் பண்ணக்கூடிய இட்ஸ் பை லைன் டனல். இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அண்ட் தென் ஆல்டிடியூட் ஆஃப் 13,000 ஃபீட்டுக்கு மேல. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டனல். BR பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன்ஸ் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. இட்ஸ் அ வேர்ல்டு லாங்கஸ்ட் பை லைன் டனல். ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட். கவுஹாத்தியையும் தவாங் ஏரியாவையும் கனெக்ட் பண்ணக்கூடியது. ஸோ இந்த டனல் 1, டனல் 2 இதெல்லாம் ஆனா படிச்சுக்கோங்க, அதர்வைஸ் இட் நாட் இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் அருணாச்சல் பிரதேஷ் ஏரியால சைனாவோட ராணுவம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம உடனே போய் ரெஸ்பாண்ட் பண்றது இந்த டனல் வந்து ஹெல்ப் பண்ணும். ஈஸி மூவ்மெண்ட், ஆப்ரேஷனல் பெனிஃபிட்ஸ். பனி கவரா இருந்துச்சு அப்படின்னா அந்த டைம் பீரியட்ல எல்லாம் இந்த ரூட்டை நம்ம பயன்படுத்திக்க முடியும். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி கோல்டன் லாங்குவர். ஸோ இட்ஸ் அ பிரைமேட் வெரைட்டி. It's only part of Assam, Bhutan and the border area, Manas River area, Shankos River area, Brahmaputra River area. இது வந்து இப்போ கணக்கெடுத்திருக்காங்க.
7,396 பாப்புலேஷன்ஸ் இருக்கிறதா ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. IUCNல இட் இஸ் an endangered category. Our sites appendix 1 and then wildlife protection actல schedule 1 category. So that's all. Then இந்தியாவில் இருக்கக்கூடிய gig workers concept. கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா நார்மல் ஃப்ரீலான்சர்ஸாக இருக்கிறவங்க. ஸோ இட்ஸ் தே ஆர் யூசிங் அஸ் அ பிளாட்ஃபார்ம். இப்போ ஜொமேட்டோ, ஸ்விக்கி, ஊபர் இதுல எல்லாம் ஒரு பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி வண்டி ஓட்டுறது, ஃபுட் டெலிவரி பண்ணுறது, ஃப்ரீலான்சர்ஸாக இருக்கிறது, ஆன்லைன் டீச்சிங், இதெல்லாமே கிக் ஒர்க்கர்ஸ். இவங்க வந்து நார்மல் பீப்புளை விட அதிகமாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது சொல்லப்படுது. ட்ரெடிஷ்னல் எம்ப்ளாயர்ஸை விட. விச் இஸ் எக்ஸாம்பிள் தட் இஸ் கேப் டிரைவர்ஸ் வந்து 14 hours மேலே ஒரு நாளைக்கு டிரைவிங் பண்ணுறாங்க. அது மாதிரி 83% of the gig workers are working more than 10 hours. 60% are working more than 12 hours. அது மாதிரி ST, SC populations அந்த 60% 14 hours மேல ஒர்க் பண்றவங்க 60% SC, ST பாப்புலேஷனா இருக்காங்க. அந்த 60% only அண்டர் ரிசர்வ்டு கேட்டகரியில இருக்காங்க. Then 45% people who are working in the gig economy earning less than 500 ஈக்குவலா தான், இல்லைன்னா அது கீழே தான் வாங்குறாங்க சேலரி. which means monthly 15,000 தான் அவங்களோட ஏர்னிங் இருக்கு. அப்புறம் 76% டெலிவரி பீப்புள் ஸ்ட்ரகிள், ஆக்சிடென்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ சொசைட்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சோஷியல் டிஸ்பாரிட்டிஸ், சேலரி இஷ்யூஸ், ப்ராப்பராக வர்றது கிடையாது, டிலே ஆகும். அது மாதிரி இன்சூரன்ஸ் கிடையாது, ஆக்சிடென்ட்ஸ் சேஃப்டி கிடையாது. ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நோ கிளைமிங். ஸோ எதுவுமே கிளைம் பண்ண முடியாது. நார்மல் ட்ரெடிஷனல் ஒர்க்கர்ஸும் இருக்கு, உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம். இதை வந்து ரெகுலேட் பண்றது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க. அது மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்றதான் இந்த ஆர்டிகிளோட. ஸோ இவங்களுக்கான விஷயங்களை பண்ணணும், இவங்களுக்கான ஒரு ரெகுலேட்டரி மெஷர்ஸ், டிஸ்பியூட் செட்டில்மெண்ட்ஸ், ஒழுங்கு ஆணையங்கள் அமைக்கப்படணும் அப்படின்றது. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி ஒரான்ஸ். பீப்புள் கேன் சி இந்த இமேஜ். இதுல இருக்கக்கூடிய மரங்கள், நீங்க இந்த பறவைகள் இல்லை, இது கிரேட் இந்தியன் பஸ்டர்ட். இந்த பேக் சைடுல அந்த பர்சனுக்கு பேக் சைடுல இருக்கக்கூடிய மரங்கள் தான் ஒரான்ஸ்னு பேரு. இதை வந்து சேக்ரெட் குரூஸா அங்க இருக்கக்கூடிய ராஜஸ்தானி கம்யூனிட்டி அவங்க வந்து இத டயட்டி பேர்லயும் கும்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஊர்களில் காவுன்னு சொல்லுவாங்க. மரங்கள்ல சிலைகளை வச்சு, மரங்களுக்கு கீழே சிலைகளை வச்சு, இல்லைன்னா அதை கிளாத்தால கவர் பண்ணி பூஜை பண்ற இதெல்லாம் இருக்கு. அதுக்கு பேரு தமிழ்நாட்டுல. ஸோ இட்ஸ் அ சேக்ரெட் குரூ. இதுக்கு பேர் தான் சேக்ரெட் குரூ. அது மாதிரி ஒரான்ஸ்ன்றது ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய சேக்ரெட் குரூஸ். இது கேட்பாங்க கொஸ்டின்ஸ். எப்படி கேட்பாங்கன்னா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா அண்ட் தென் தமிழ்நாடு, இந்த மாதிரியான கல்ச்சர் இருக்கு. காவு இல்லைன்னா சர்ப்ப காவு அப்படின்னா ஸ்னேக் இருக்கக்கூடிய காவு, தட் இஸ் இன் கேரளா. தேவரகாடு இல்லைன்னா தேவ்காட், தட் இஸ் இன் கர்நாடகா. தெராய், தேவராய் மகாராஷ்டிரா. ஜஹேரா அண்ட் தக்கூராமா, தட் இஸ் இன் ஒடிசா. இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லயும் டிஃப்ரெண்ட் நேம்ல அது கேட்பாங்க. ஷிஃப்டிங் கல்டிவேஷன் வச்சு ஒரு வாட்டி கொஸ்டின் கேட்டாங்க. இது கேட்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வந்து இயற்கையை பாதுகாக்கிறதுக்காக பழைய காலங்கள்ல கோயில்களை கொண்டு வைக்கிறது, இல்லைன்னா சின்ன சின்ன பூஜைகள் அந்த இடத்துல பண்றது மூலமா மரங்கள் வந்து வெட்டப்படாம தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதா இது. காடுகள் அழிக்காம இருக்கிறதுக்கு, அங்க இருக்கக்கூடிய ரெப்டைல் வெரைட்டி, ஸோ இதெல்லாமே ப்ரொடெக்ட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டதா இது. The next article related to the Cabinet Security Committee recently cleared 15,000 crore for the project design of 5th generation. நம்ம 4th generation வந்து அட்வான்ஸ் மீடியம் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட். நம்ம இருக்கக்கூடியது அட்வான்ஸ் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட், தட் இஸ் தேஜஸ். அதை நம்ம பண்ணியிருக்கோம். இது கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி, அது வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ பிரைம் மினிஸ்டர் தலைமையில் இந்த மீட்டிங் நடக்கும். டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், ஃபினான்ஸ் அண்ட் கார்பரேட் அஃபேர்ஸ், ஃபினான்ஸ் அப்புறம் கார்பரேட் அஃபேர்ஸ் தனியா, அப்புறம் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி, இவங்க எல்லாம் கலந்துப்பாங்க இந்த மீட்டிங்ல. ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டா நேஷனல் செக்யூரிட்டி ரிலேட்டட், டிஃபென்ஸ் ரிலேட்டட், லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் ரிலேட்டடான விஷயங்கள் மட்டும் இதுல டிஸ்கஸ் பண்ணப்படும். இவங்க தான் இப்போ 15,000 crore வந்து இந்த 5th generation நம்ம கிரியேட் பண்ண. அதுனா இன்ஜின் கிரியேட் பண்றது, நம்ம இந்தியாலேயே கிரியேட் பண்ணக்கூடிய தேஜஸ் மாதிரியான விமானங்களை அடுத்த ஜென்ரேஷன் டபுள் இன்ஜின், நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடியது தேஜஸ்ல சிங்கிள் இன்ஜின், இதுல டபுள் இன்ஜின் வந்து பயன்படுத்த போறாங்க. அப்புறம் டேங்க் ஃபெசிலிட்டி 6.5 tons டேங்க், அப்புறம் வெப்பன்ஸை வந்து அதோட பெல்லியில வைக்கிற மாதிரி இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து நமக்கு தேவை. என்ன ரஃபேல் அப்புறம் சுகாய் விமானங்கள் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அதெல்லாம் ரஃபேல் தான் இப்போ இருக்கக்கூடிய அட்வான்ஸு. ஃபியூச்சர்ல இதெல்லாமே டிஸ்மேண்டில் பண்ணப்படும். சுகாய் விமானங்கள், MiG-29, ஜாகுவர்ஸ், மிராஜ், MiG-21, இதெல்லாமே இன்னும் 10 வருஷத்துல அதை வந்து டிஸ்மேண்டில் பண்ணிடுவாங்க. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள்ஸ்.
Now we will move on to the MCQ. Now we will see the questions. So question number 1, with reference to the Jim Corbett National Park, which of the following statements these are correct? Option statement number 1, the rivers that passes through it are Ram Ganga and Rishi Ganga river. Statement number 2, it was established 1936 as the Haley National Park. So select the correct answer using the code given below. Options are A1 only, B2 only, C both, D neither. Question number 2, which of the following states are entitled to the special provisions under 371? First one, the Nagaland, second Maharashtra, third Karnataka, fourth Kerala. So this is correct up. One only, second 1 and 2 only, third 1, 2 and 3 only, fourth 2, 3 and 4 only. Question number 3, Narasapur Corchet lace craft, recently seen in the news, belongs to which of the following? Options are A. Telangana, B. Odisha, C. Rajasthan, D. Andhra Pradesh. Question number 4, Project Seabird is recently in news, related to what? Statement number 1, the naval infrastructure project entails the creation of naval base at the Karwar in the Karnataka state. Statement number 2, it was approved in 1975 after the Indo-Pak War 1971. Choose the correct answer using the code given below. Options are A1 only, B2 only, C both, D neither. Question number 5, with reference to the Majuli mask, consider the following statements. Statement number 1, they were introduced by 15th and 16th century reformer Saint Smirda Shankaradeva. Statement number 2, it finds its roots in the river island district Majuli, which is the largest river island in the world. Which of the statements given above is are correct? Options are A1 only, B2 only, C both, D neither. So that's all. Now we will see the answers for the previous. Question number 1, answer is B. Question number 2, answer is C. Question number 3, answer is A. Question number 4, answer is B. Question number 5, answer is B. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.